காய்ச்சிட்டோம் நம்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பின்னுக்கு இருக்க காட்டால போனா ஜானையை பார்க்கலாமான்னு சொல்றாங்க. வாங்க பாப்போம், வாங்க. இதெல்லாம் இறங்கி போகணும், பாப்பத்துல இறங்கி போகணும். முதல் சரியா தண்ணி இருந்தது, இப்ப தண்ணி கொஞ்சம் வத்திட்டு தானே, அதெல்லாம் கொஞ்சம் கண்காட்சியா இருக்காது. வாங்க அப்படியே போவோம், காட்டுறோம். யானை எல்லாம் கிடக்காமன்னு சொல்றாங்க, என்ன உண்மையா பொய்யான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ கரைக்கு ஏறின பிறகு அடுத்தது வீடியோ. இப்போ நான் கரையை தாண்டி வந்துட்டேன். இப்போ இந்த காட்டுக்கு இதுக்குள்ளெல்லாம் போகணும், பார்ப்போம் வாங்க. யானையை பார்ப்போம். எல்லாம் தோட்டம் செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் போகணும். தனியாக வந்திருக்கேன். முனிசிபாலிட்டி இல்லாட்டி வேலை இல்லையே, எதையும் தனியாக தானே போய் சாதிக்கணும், அப்போ தான் வேலை. என்னடா அதில் எருவ மாடெல்லாம் இருக்குது. கடவுளே, முதலே எருவ மாடல் எல்லாம் என்னையே தான் பார்க்குது. இதெல்லாம் போகணும், வாங்க பார்ப்போம். காடெல்லாம் பற்ற வச்சுருக்காங்க. இப்போ ஆக்கள் குடியேறதால பார்ப்போம். இதுதான் கடந்த காடு தான், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுதான் யானை போகிற வழிக்காம். பகலில் யானை நிற்காதான்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ எங்கள் ஏரியாவிலேருந்து இஞ்சால எங்களோட வலை ஒன்று இருக்குது, அதுக்கு தான் இப்போ போகிறேன். வாங்க அப்படியே போவோம். எல்லாம் சுற்றி தெரியுது. இப்படியே வீடியோ மட்டும் பார்த்துட்டு போனால் நிற்கிற பார்ப்போம். அப்படியே பார்ப்போம். வளர்ச்சி இல்லையே வாயிலமான் இது வேற. இதெல்லாம் யானை இழுக்கப்பட்டு போயிருக்கு பாருங்கள். யானோட திருவிழாடல இஞ்செல்லாம் இஞ்செல்லாம் நாங்கள் பிறந்த ஊர், இஞ்செல்லாம் வளர்ந்த ஊர். சந்தோஷப்புறம் வளர்ந்த ஊர். இந்த நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து நான் பிறந்த ஊர். இப்போ இப்படியே தான் போவோம் வாங்க. ஆக்கள் போய் தான் இருக்காங்க, அப்படியே வாங்க போவோம். கொஞ்சம் பின்னாலேயும் பார்த்து கொள்ளணும். வாயில மண் இதெல்லாம் யானை உடைச்சது. அடுத்த இடம் இன்றைக்கு ஆக்களை கண்ணில் சந்திக்கலாடி. அடுத்த இடம் முதல்ல ஏரியாக்களால் வரணும். அதையும் நான் நாளைக்கு வீடியோ பிடிப்பேன். இப்படியே போவோம். பக்கத்தில் எங்களை வளவு வந்தது, வாங்க வளவை காட்டு. இப்போ ஆக்கள் இல்லாதானே, அதால் இந்த ஏரியாக்களை குப்பை ஓட்டுப்படுது. அப்போண்டா ஜானை ஃபோர்த்தர் இந்த வருது எங்களோட வீடு. அதான் நாங்கள் அந்த காலத்தில், அதாவது சுத்தத்துக்கு முதல் நாங்கள் இருந்த வீடு தான் அது. இதுதான் எங்களை அம்மாக்கள் கஷ்டப்பட கட்டின வீடு பாருங்க. அவன் மிச்சத்தை நாளைக்கு காட்டுறேன். நம்ப நெக்ஸ்ட் வீடியோவில் சந்தி.